ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஃபயர்காரங்க இந்தியன் சர்வருக்கு மட்டுமே தரமான தற்கூரி ஈவெண்ட்ஸெல்லாம் விட்டு நம்ம பல கூட பார்த்துருக்கோம். அதில் உதாரணத்துக்கு இந்த நருட்டோவில் கொண்டு வந்த சாப்டர் 2 கொலாபரேஷனில் இருந்து எல்லாமே விட்ட தற்கூரி ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த தற்கூரி ஈவெண்ட்டெல்லாம் ஏர்லி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணி விட்றேன். நிறைய பேருக்கு இந்த ஏர்லி ஆக்சஸ்னால் என்னென்னு தெரியாமல் இருக்கும். அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், அதேமாரி அதை நம்ம என்னன்றது சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பிரைம் லெவல் அப்படின்ற ஒரு சிஸ்டம் நம்ம தமிழில் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த பிரைம் லெவல் சிஸ்டத்தை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்ப்போம் என்ன விஷயத்து அப்படிங்கிறது. ஏன்னா அந்த கரீனாக்காரை நம்ம டென்த்து காசை பிடுங்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டாப்அப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக கொண்டு வரப்பட்ட தற்கூரி சிஸ்டம்னா இந்த பிரைம் லெவல் சிஸ்டம். இந்த பிரைம் லெவல் சிஸ்டம் மூலமாக எப்படி காசு பிடுங்குறாங்கன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த பிரைம் லெவல் மொத்தமாக 8 லெவல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா இந்த 8 லெவல் இருக்கிற இந்த பிரைம் லெவலில் நமக்கு இப்போ இது நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஒரு 4 வருஷம் இல்லை ஒரு 5 வருஷம் 7 இயர்ஸாக கூட நீங்கள் விளாட்றீங்கன்னு வச்சுப்போம். அது நாள் வரைக்கும் நீங்கள் யாருமே சும்மா ஃப்ரீயாலாம் விளாட்ருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக டாப்அப் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் டாப்அப் பண்ண டைமண்ட் எல்லாத்தையுமே கணக்கு வச்சு உங்களுக்கு ஒரு லெவல் வரும். இப்போ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக நல்லா டாப்அப் பண்ணி ஒரு 5000 டைமண்ட் டாப்அப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பிரைம் லெவல் 3 இல்லைனா 4 வரும். அந்த வகையில் அந்த 3 இல்லைனா 4 வருது பார்த்திங்கன்னா அந்த பிரைம் லெவலு. இந்த பிரைம் லெவலை வச்சு உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது இல்லையோ அந்த பிரைம் லெவல் மூலிமா கருணாக்கரை கொள்ளையடிக்கிறதுக்கு பயங்கரமான பிளான் போட்டேன். மற்ற சர்வரில் இல்லாத சிஸ்டத்தை நம்ம இந்தியன் சர்வருக்கு மட்டும் கொண்டு வருவேன். ஏன் தெரியுமா? இப்போ புதுசாக ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்கள பார்ப்போம், ஏற்கனவே விளாட்றவங்களை விட்டுருவோம். இப்போ அந்த புதுசாக விளாட்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக இப்போ புதுசாக முக்கால்வாசி பேர் விளாட்ற எல்லாருமே அதிகமாக அந்த கரீனா ஃப்ரீ ஃபயருக்கு டாப்அப் பண்ணி தான் விளாட்றாங்க. இந்த டாப்அப் பண்ணி விளாட்றதுனால என்ன ஆகுதுன்னா அந்த பிரைம் லெவல்ன்ற ஒரு மேட்ரு அவங்களுக்கு தெரியும். இதில் உள்ள ப்ரிவிலேஜஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இதில் எல்லாம் இது என்னென்னா இவ்வளோ நல்லா இருக்கே, இதை எப்படி கேட்குறேன்னு பார்ப்பாங்க. இங்கே இவ்வளோ டைமண்ட் டாப்அப் பண்ணணும், இவ்வளோ டைமண்ட் டாப்அப் பண்ணணும் அப்படின்னு போட்டுருக்குமா. போட்டோடனே நம்ம பயல்களில் சில தற்கூரி பயலுக நம்ம பயலுக சில பேர் இந்த தற்கூரி ஈவெண்ட்டுக்கு டாப்அப் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரைம் லெவல் ஏற்றுறேன்ற பேரில் நிறையவே பேர் இதில் உள்ள இது தெரியாமல் நிறையவே பேர் டாப்அப் பண்ணி கேட்பீங்க. ஃபஸ்ட்டு இந்த கேமுக்கு டாப்அப் பண்ணுறதே மிகப்பெரிய பாவம். அதோட மிகப்பெரிய பாவம் என்னன்னா அந்த பிரைம் லெவலில் ஏற்ற போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒருக்க நிறைய பேர் டாப்அப் பண்ணுறீங்க. இது மட்டும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரைம் லெவலு இப்போ ஒரு சில பிளேயர்லாம் நான் 8 பிரைம் லெவலில் இருக்கேன், இதுக்கு மேலே நம்ம அது வருஷம் 3 வந்துடலான்னு நினைப்பீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த மாதம் நீங்கள் டாப்அப் பண்ணலாட்டி கூட உங்கள் பிரைம் லெவலில் கையை வச்சு உங்களை ஒரு லெவல் கம்மியாக்கி விட்ருவேன். நீங்கள் திரும்ப டாப்அப் பண்ணால் மட்டும்தான் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவாங்க. உங்களுடைய ஐடியை பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த பிரைம் லெவல் 8க்கு கொண்டு வருவாங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த பிரைம் லெவலில் இருக்கீங்களோ அந்த பிரைம் லெவலில் விட்டு டக்குனு 1 லெவல் வந்துடுங்க. அந்த லெவலுக்கு தற்கூழித்தனமாக நீங்கள் வந்துட்டு நம்மளை என்றைக்குமே 24 மணி நேரம் டாப்அப் பண்ணி வைக்கணுன்றது தான் கரீனாக்காரனோட எண்ணம். இப்போ கூட பாருங்கள், அந்த நருட்டோ ஈவெண்ட்னு சொல்லிட்டு ஒரு பண்டில் மட்டும்தான் உருப்படியாக ஒரு பண்டில் கூட ஃப்ரீயாகவும் ஒரு விஷயம் கூட உருப்படியாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் பிஆர் போனால் இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்க்குறாங்க. பிஆர் போனால் விளையாட பிடிக்க வேண்டியது கண்ட இடம்னா விட்டுச்சுங்க. முன்னெல்லாம் கொலாபரேஷனும் வந்துச்சு அப்படின்னா சீரியஸாக சொல்கிறேன் செம்மையாக இருக்கும். கருணாக்கரே அப்படிலாம் ஒரு ஆனால் இப்போ கொலாபரேஷன்ற பேரில் டைமண்ட் எப்படிலாம் இந்த இந்தியன் சர்வர் பிளேயர்ஸ் டெண்டாட்டிக்கு நான் தான் பார்க்குறாங்க. தவிர நம்ம சர்வர் பிளேயர்ஸை கண்டுக்கிறது இல்லை, ஒன்றும் ஆயிரும் பண்ணுறது இல்லை சில தற்கூரி யூடியூபர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னா கரீனாட்டந்து அவங்களுக்கு எப்போவுமே எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த நற்பயனில் உள்ள முக்கால்வாசி பண்ணலாம் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும், மெயில் வந்துடும். அதை இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா இது நீங்கள் எடுங்கப்பா எல்லாருமே எடுங்க ப்ரொமோட் பண்ணுங்கன்னா கரீனாக்காரனுக்கு ஜால்ரா அடிக்கிறது தான் இந்த மாதிரியான பேட்ச் வாங்கியிருக்க தற்கூரி யூடியூபர்ஸ். நான் எல்லா யூடியூபரையும் சொல்லலை, சில தற்கூரி யூடியூபர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். நீங்கள் நம்ம நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்க, என்னை சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் நம்மளால் நம்ம கரீனாக்கு எதிராக எடுத்த எந்த ஒரு முயற்சியும் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போனா தான் கரீனாக்கார இந்தியன் சர்வர் பிளேயர்ஸை பற்றி பயப்படுவேன், நம்ம சொல்கிற விஷயத்தில் நிறைவேற்றுவேன். ஓகே, தேங்க்யூ.